ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வேலை கரெக்டாக இருந்துகிட்டே தான் இருந்தது. சரி, ஒரு சைடு சமையல் ரெடி பண்ணிவிட்டு மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, எல்லாமே முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாலும் 1 மணிக்கு மேலே தான் ஆச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் ஏதாவது வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பீனட் பட்டர் இருக்குல்லங்க, அதில் பன்னு வச்சு சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீக்கங்காயில் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன், சோம்பு வெங்காயம் பட்டை கிராம்பெலாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பீக்கங்காவோட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு தேங்காவோட பூண்டு மிளகு ஜீரகம் வச்சு அரைச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு என்ன வைக்கிறது அப்படின்னு யோசித்தனா இந்த மாதிரி பீர்க்கங்காலையும் சரி புடலங்காலை கூட செய்யலாம். செஞ்சுட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணேன். ஏன்னா மத்தியானத்தோடு முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சின்ன கிணத்துல தான் ரெடி பண்ண பீர்க்கங்காயை. அடுத்து ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா பாத்திரம் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்களுக்கு சர்பத் வேணும்னாங்க. அதனால் சர்பத் போட்டு கொடுத்தேன். பாலாடை எடுத்து வச்சுட்டு வெண்ணெய் எடுக்கலான்னு பார்த்தேங்க. அடித்து பார்த்து வேஸ்ட்டாக ஆகிடுச்சு. 20 நிமிஷமாக அடித்து ஒன்றும் வரல, கீழே தான் ஊற்றுனேங்க.